ஸோ அமித்ஷா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜயை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19 வெனஸ்டே அன்னைக்கு சென்னையில் இருக்கிற ப்ரைவேட் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா சதர்ன் ஜோனல் கவுன்சிலிங் மீட்டிங்காக பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா ஸோ சென்னை ஹோட்டல் எதுக்கு மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சதர்ன் ஜோனல் கவுன்சிலிங் மீட்டிங்காக மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 கோரிக்கை பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வச்சிருக்காரு. ஸோ அந்த 3 என்ன அப்படின்னா ஸோ நம்பர் 1 டீலிமிட்டேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டீலிமிட்டேஷன் என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷனாக அதுவும் கிடையாது. நம்ம தமிழ்நாடோட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க எம்பிஸை அவங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ டீலிமிட்டேஷன் மட்டும் நடந்தது அப்படின்னா நம்மளுக்கு பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது. ஆனால் பீகார் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட 4 to 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எம்பி சீட் அதிகமாகிடும், நம்மளுக்கு கம்மியாகிடும். அப்படின்றப்ப நம்மளோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் கேட்காது. ஸோ அது நம்மளோட ரைட்ஸுக்கு பெரிய பிரச்சனை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ டீலிமிட்டேஷன் வரக்கூடாது, அப்படி இப்போ இருக்கிற எம்பி சீட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம சிஎம் விஜய் பார்த்தீங்கன்னா அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா முதல் விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீட் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீட்டில் நடந்த நிறைய பேப்பர் லீக்ஸ் அந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ்னால நம்ம தமிழ்நாடு சிஎம் ஜோசப் விஜய் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம சிஎம் விஜய் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம நீட்டுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம சிஎம் விஜய் கேட்டிருக்கு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா காவேரி. ஸோ காவேரின்றது நம்ம தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாட்டர் சோர்ஸ். ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது நம்மளுக்குமே அது பெரிய பிரச்சனை தான். நம்மளை அது டைரெக்டாக அட்டாக் பண்ணலனாலுமே நம்மளை இன்டைரக்டாக அட்டாக் பண்ணோம். ஸோ அதனால் இதையுமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மீட்டிங் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கா இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் போயிட்டு வரேன். பை. Dans mon esprit tout divin, je me perds dans tes yeux.